தேசிய வீடமைப்பு அதிகார சபையினூடாக வழங்கப்படுகின்ற இந்த வேலை திட்டத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான இந்த பிரதேச செயலகத்துக்கு ஒட்டுமொத்தமாக 2 திட்டங்களையும் புதிய வீடமைப்பு திட்டங்களையும் அதே நேரம் கிராமத்துக்கு ஒரு வீடு என்ற அடிப்படையில் வழங்குகின்ற வீட்டு திட்டத்தையும் நாங்கள் அதற்கான காசோலை வழங்குவதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 343 கிராமத்துக்கு ஒரு வீடு என்ற அடிப்படையில் 129 மில்லியன் ரூபாய்களையும் வீடமைப்பின் மாடல் வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய வீடமைப்பினூடாக 136 மாதிரி வீட்டு திட்டத்துக்கான 136 வீடுகளுக்குமாக 115 மில்லியன் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தேசிய வீடமைப்பு அதிகார சபையினூடாக 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடுகளை நாங்கள் காசோலைகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்களில் 10 வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே கைவிடப்பட்ட பல மாதிரி வீட்டு திட்டங்களை அதற்கான நிதிகளை வழங்குவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். கௌரவ ஜனாதிபதி அவர்களின் ஆலோசனைக்கு அமைய வீடற்றவர்களுக்கு வீடுகளை வழங்கும் அந்த வேலை திட்டத்தினூடாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக வீடமைப்புக்கான நிதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலே கடந்த காலங்களிலே இந்த நாட்டை நிர்ணயித்தவர்கள், இந்த நாட்டை அரசமைத்தவர்கள் இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக அளித்திருந்தார்கள். அதிலே கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த நாட்டை நிர்வகிக்க முடியாத ஒரு நிலைமையில் நிதி ரீதியாக விட்டு சென்றிருந்தார்கள். ஆனாலும் இந்த நாட்டை நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகிய நாங்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களின் ஆலோசனைக்கு அமைய நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் முன்னெடுப்புகளை மக்கள் சார்ந்த நலன்களிலே கூடுதலான நிதி பங்களிப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள் வீணடிக்கப்பட்டது. பல நிதிகள், திரைசேரி நிதிகளை வீணடித்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் தங்களது சுயநலத்துக்காகவும் தங்களது சுபபோகத்துக்காகவும் அந்த நிதிகளை பயன்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்த அரசியல் கலாச்சாரத்தையே நாங்கள் மாற்றி அமைத்திருந்தோம். நிதிகளை சேமிக்குகின்ற, நிதிகளை வீணடிக்காது ஊழல் செய்யாத ஒரு அரச கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். அதனூடாக இந்த திரைசேரியில் இருக்கின்ற நிதிகளை பயன்படுத்தி மீண்டும் மக்கள் நலனுக்காக பயன்படுத்தும் விதமாக, அந்த நலன்களுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் நிதிகளை கையெழுத்திருந்தோம். தெரியும், அண்மை காலத்திலே பேசுகின்ற ஒரு விடயமாக இருந்தது உலக போர் நிலைமையின் போது கூட எரிபொருள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு சரியான முறையில் எரிபொருட்களை நாங்கள் நிர்ணயித்து புதிய முறைமைகளை கொண்டு வந்து இந்த நாட்டிலே கட்டுப்பாடான ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைமையிலே நாங்கள் கொண்டு நகர்த்தியிருந்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஏனைய நாடுகளிலே இன்று எரிபொருளுக்கான பாரியளவான விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தது, வரிசை யுகம் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இலங்கையிலே அப்படி ஒரு நிலைமை இல்லாத வகையிலே நாங்கள் இந்த நாட்டை சரியான முறையில் நாங்கள் நிர்ணயித்திருக்கின்றோம். ஆகவே அதனை போன்று இப்போது ஊழல் தொடர்பாக பேசப்பொருட்களாக நிலக்கரி தொடர்பான விடயங்கள் பேசப்பொருளாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அதிலே அமைச்சரோடு நிலக்கரியிலே அமைச்சர் அவர்கள் தொடர்பட்டிருப்பதாக அவரை குற்றஞ்சாட்டியிருந்தார்கள். நம்பிக்கையில்லா பிரேரணையும் பாராளுமன்றத்திலே கொண்டு சேர்க்கப்பட்டிருந்தது. அது நாங்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் தோற்கடித்திருந்தோம். அவை உண்மையிலே பிழையான ஒரு விடயத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே இதற்கு முன்னர் வழங்கப்பட்டிருந்த நிலக்கரி தொடர்பான விடயங்களிலிருந்து ஜனாதிபதி ஆணைக்குழுவை நிர்ணயித்திருக்கின்றோம். அதனூடாக உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான விடயங்களை செயற்படுத்தியிருந்தோம். அதே போன்று அந்த தொடர்பட்டதாக கூறப்படுகின்ற அமைச்சரே தானே முன்வந்து அந்த ஆணைக்குழுவின் விசாரணையை சுயாதீனமாக அமையப்பெற வேண்டும் என்பதற்காக அவரே
ராஜினாமா செய்திருந்தார். ஆகவே இப்படி பல விடயங்கள் கடந்த காலங்களில் எப்போதுமே இடம்பெற்றிருப்பதில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே தான் இந்த நேர்மையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், இந்த மக்களின் அபிலாஷைகளை அவர்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருப்பதனால் நாங்கள் அந்த விடயங்களில் எங்களது சுயாதீனத்தன்மையை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். நீதி விசாரணைகள் சரியான முறையில் இடம்பெற வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருக்கின்றோம். அதே போன்று அண்மை காலமாக இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம், இந்த திரைசேரியிலே நிதி மோசடி இடம்பெற்ற விடயம், அதாவது ஹேக் செய்யப்பட்டதாக அதிலே சூறையாடப்பட்டிருந்ததாக பல விடயங்களை இப்போது பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் போன்று இன்னும் அனைத்து எதிர்க்கட்சியினை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம். ஆனால் இது ஹேக் செய்யப்படுகின்ற விடயம் அல்லது இப்படியான நடவடிக்கைகள் இடம்பெறுவது என்பது சாதாரணமாக அனைத்து நாடுகளிலும் இடம்பெறுகின்ற ஒரு விடயம். இதிலே சரியான ஒரு முறைமை அங்கே இருக்கவில்லை. நிச்சயமாக அதிலே கடந்த காலங்களில் இருந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த தொழில்நுட்பத்தினூடாகத்தான் அந்த தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இதையும் விசாரிப்பதற்காக நிதியமைச்சிலே அதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களும் கூட அது ஹேக் செய்யப்பட்ட அல்லது பரிமாற்றப்பட்ட அந்த மில்லியன் ரூபாய் பெறுமதியான அந்த காசுகள் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது என்ற விடயத்தை நான் இந்த விடயத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே சரியாக இந்த வீட்டு திட்டத்துக்கான நிதிகள் உங்களுக்கு கையளிக்கப்படுகின்றது. அதனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வீட்டு தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கிடைக்கின்ற நிதிகளை வீணடிக்காமல் உங்களது வீட்டு தேவைகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.